ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருளை கொண்டும் தன்னுடைய கருணையை கொண்டும் தன்னுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் சொல்றான், உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய கருணை என்பது இல்லை என்று ஆகிவிட்டால், உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய கருணை என்பது இல்லை என்றால் லகுந்தும் மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகி இருப்பீர்கள் என்பதாக 2வது அத்தியாயம் 64வது வசனத்துல இந்த செய்தியை அல்லாஹ் சொல்றான். இது உலக வாழ்க்கைக்கும் பொருந்தும், மறுமைக்கும் பொருந்தும். மறுமையில யாரின் மீது அல்லாஹ் கருணை காட்டுகின்றானோ அவர்களே வெற்றியாளர்களாக இருப்பாங்க. யாரும் தன்னுடைய அமல்களை கொண்டோ அல்லது தன்னுடைய இபாதத்துகளை கொண்டோ அல்லாஹ்விடத்துல முன்னேற்றத்தை பெற முடியுமா அப்படின்னு சொன்னா இல்ல. மாறாக அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு யாரை அல்லாஹ் மன்னிக்கிறானோ, கருணையை கொண்டு யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்கள் தான் அந்த இடத்துல மறுமையில கூட ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தை பெற முடியும். அதே போன்று உலக வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொடுத்தால், ஒரு அடியானுக்கு தன்னுடைய கருணையை அல்லாஹ் வழங்கினா நிச்சயமாக அவர் நஷ்டவாளிகளாக இருக்க மாட்டாரு, நஷ்டத்துல அவர் போயிட மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கருணையை பற்றி சொல்லும் பொழுது சில செயல்களை நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. ஹஜ்ரத்னா ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தான் தொழுகக்கூடிய இடத்துல அவர்களால நீண்ட நேரம் நின்று தொழுக முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் நின்று தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்ப இந்த ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நீண்ட நேரம் நின்று தொழுவணுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை. உடலை வருத்தி கொண்டு நீண்ட நேரமாக உடல்ல வலி இருக்குது, உடல்ல பலகீனம் இருக்குது. ஆனா ஒருத்தர் என்ன செய்யறாரு, தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு நீண்ட நேரமா தொழுகிறாரு. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களால முடிந்தவரை தான் உடலை வருத்தி கொண்டு எந்த இபாதத்தையுமே செய்ய சொல்லி அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய கருணையை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி இருக்கும் என்பதாக நம்ம ஹதீஸ்ல எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுடைய பாதங்கள் வீங்கி இருக்கக்கூடிய அளவிற்கு நின்று தொழுதாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தொழுவக்கூடிய இடத்துல தன்னுடைய வீட்டுல அவங்க தொழுகும் பொழுது, நஃபிலான தொழுகை தொழுகும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நீண்ட நேரம் நின்று தொழுகணும். அப்போ நின்று தொழுகும் பொழுது கால் வலி எடுத்து என்ன செஞ்சிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது என்கின்ற எண்ணத்துல தன்னுடைய உடலில் கயிறை கட்டி கொள்வார்கள். தன்னுடைய உடல்ல கயிறை கட்டிக்கிட்டு தொழுகுவாங்க. இது ஒரு பழக்கம். 2வது, யாராவது தன்னிடத்துல யாசகம் என்று கேட்டு வந்தால், அவ என்ன சிரமம் இருந்தாலும் அந்த யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு தான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம், உணவு எதுவாக இருந்தாலும் தனக்கு உள்ளதுல இருந்து ஒரு பங்கை யாராவது யாசகம் கேட்டு வந்தா நம்ம கொடுக்கலாம் என்பதாக ஒதுக்கி வச்சிருவாங்க. இது அவங்க பழக்கமாவே இருந்துச்சு. யாராவது கேட்டு வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும், இதுதான் அவங்க எண்ணம். அப்படி இது ஒரு 2வது ஒரு நன்மையான ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. யாராவது யாசகம் கேட்டு வந்தால் என்ன செய்வாங்க, அவர்கள் சிரமத்தோடு வரக்கூடியவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. அவங்க குடும்பத்தார்கள் இந்த ஹாரிஸாட்ட கேட்கிறாங்க, நீ ஏப்பா இவ்வளவு சிரமப்படுற, இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகிற, இவ்வளவு சிரமப்பட்டு யாராவது உன்கிட்ட யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா உடனே தூக்கி கொடுக்குற, இவ்வளவு சிரமம் ஏன் நீ படுற என்பதாக அவங்க கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அன்னை ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கையால் நான் ஒருவருக்கு, என்னிடத்தில் யாசகம் கேட்டு வரக்கூடியவருக்கு என்னுடைய கையால் நான் கொடுப்பது இருக்குது, இது கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும் என்பதாக
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கேன். யார் தன்னுடைய கைகளால் இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு கொடுக்குறாங்களோ ஒண்ணு, ரெண்டாவது யார் அல்லாஹ்வுடைய பாதையில மகிழ்ச்சியோடு செலவு செய்யறாங்களோ, மூணாவது யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கூட சலிப்பு அடையாமல் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றார்களோ இவர்களுக்கு என்ன செய்யப்படும்? கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவதிலிருந்து, நான் அமல்கள் செய்வதிலிருந்து, நான் என்னால் முடிந்ததை இல்லாதவருக்கு உதவி செய்கின்றது வரையிலும் நான் பேணுதலாக செய்து வருகிறேன் என்பதாக ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நம்ம திருமதியில பார்க்க முடியும். அருமையான சகோதரர்களே, இதேதான் குர்பானியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது இருக்குதுல்ல, ஃபலவுலா ஃபலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அது அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்திடும். இங்கதான் அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபலவுலா ஃபலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, என்னுடைய கருணை உங்களுக்கு இல்ல அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா லகுந்தும் மினல் காசிரீன், எது இருந்தும் நீங்க என்ன செஞ்சிட முடியாது, நஷ்டவாளியாக நீங்க போயிடுவாங்க. லகுந்தும் மினல் காசிரீன், நீங்க நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இப்ப குர்பானியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் அதற்காக வேண்டி மகிழ்ச்சியோடு செலவு செய்கிறாரோ, யார் அந்த குர்பானிக்காக வேண்டி மகிழ்ச்சியா அந்த குர்பானியை கொடுக்கிறாரோ, யார் அந்த குர்பானிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்து அதை செய்யறாரோ, இதுல எந்த காரணமும் அவர் இல்லாம முழுக்க முழுக்க நன்மையை எதிர்பார்ப்பது, அல்லாஹ்விடத்துல எதிர்பார்ப்பது, அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்தும் மகிழ்ச்சியோடும் அல்லாஹ்விற்காக வேண்டியும் எவர் ஒருவர் இந்த குர்பானியினுடைய அந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுகின்றாரோ நிச்சயமாக அவரை அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு பாதுகாக்கிறான். அதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவீனங்களுக்கு பகரமாக அவர் இம்மையிலும் மறுமையிலும், உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் லாபத்தை பெறுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அருள் ஆக உயர்வானது. அதனாலதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க ஏன் குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுக்கறதுனா எங்களுக்கு என்ன பயன் இருக்குது என்பதாக கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க ஏன் குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுக்கறதுல என்ன பயன் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வார்த்தை சொன்னாங்க. ஒண்ணு, இது இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய அடிப்படையில அவர்களுடைய சுன்னத்தாக இதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இரண்டாவது, அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு அடியார் குர்பானி கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். மேலும் குர்பானி கொடுப்பது அல்லாஹுவால் காட்டப்பட்ட ஒரு வழி. இது நபிமார்கள் செஞ்சதில்லை. இப்ராஹிம் நபி அவங்களாம் என்ன செஞ்சாங்க, இந்த குர்பானி என்பதை ஆரம்பிச்சு வச்சாங்க என்பதாக நம்ம பார்க்கல. இது யாரால் காட்டப்பட்ட வழி அப்படின்னு சொன்னா அல்லாஹ் காட்டிய வழி, அல்லாஹ் காட்டிய வழி. இப்ராஹிம் நபிக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சில அந்த நிலைகள் ஏற்படும் பொழுது இது அல்லாஹ் காட்டிய வழி. மேலும் சொல்றாங்க, குர்பானி கொடுப்பது வசதி இருக்கக்கூடியவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லப்படும். நீங்க வசதி இருக்கிறவங்க கொடுக்கணும், வசதி இல்லாதவங்க விட்டுருங்க என்பதாக நாம சொல்லிட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வசதியோடு இருக்கிறாரோ அவருக்கு வலியுறுத்துங்க என்பதாக சொல்றாங்க. குர்பானி கொடுப்பறத அவங்களுக்கு வலியுறுத்தணும். அப்ப எந்த அளவுக்கு வலியுறுத்த சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குர்பானி கொடுப்பது வசதியுள்ளவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுன்னத்தாகும் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்த்தோம். அதே போன்று தொழுகைக்கு பின் அந்த ஈதுல் அல்ஹா அந்த தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் விரும்புவது, அடியார்கள்ட்டிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது, அடியார்கள்ட்டிருந்து அல்லாஹ் சந்தோஷப்படுவது, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அந்த துல்ஹஜ் பிறை 10வது நாள்ல ஒரு இபாதத், ஒரு அமல் இருக்குது அப்படின்னு சொன்னா அது தொழுகைக்கு பின்னால் குர்பானி கொடுப்பதுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளில் அல்லாஹ் விரும்பக்கூடியது அந்த இறைச்சியவோ அல்லது அதில் வரக்கூடிய இரத்தங்களையோ மாமிசங்களையோ அல்லாஹ் பார்ப்பதல்ல. மாறாக அந்த குர்பானி கொடுப்பவருடைய இறையச்சத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு